ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏலகிரியில் இருக்கிற ஃபண்டேரா பார்க்கை பற்றி தாங்க. மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் இந்த ஃபண்டேரா பார்க். இப்போது இந்த ஃபண்டேரா பார்க்கு தான் நம்ம ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஆட்டோ ஃபேர் உங்களுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. போகிற வழியில் இந்த ஏலகிரி வந்தீங்கன்னா நீங்கள் எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலான்றதையும் ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இப்போ நம்ம இந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஏன்னா மெயினாக இங்கே ஏலகிரி வந்தால் சுற்றி பார்க்கறதுக்குண்டான இடம் மெயின் வந்து அதுதான் ஃபண்டேரா பார்க்கு. அதை விட்டாக்கா தங்க ஆறாறு தங்கக்கோட்டை, அது உள்ளே போகணும். அது ஒரு 6 கிலோமீட்டர் வரும். ஓகே, அதை விட்டா கோயிலுங்க தான் ஒரு 4 கோயில். அது சேலத்துக்கா ஆமாம். வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஃபண்டேரா பார்க் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். ஒரு 700 மீட்டர் நடக்கணும். ஆனால் 50 ரூபா டிக்கெட் ஆகும். ட்ரெக்கிங் இருக்கு. அது அப் அண்ட் டவுன் 6 கிலோமீட்டர். அது 350 ரூபா ஃபாரஸ்ட் கார் வாங்குறாங்க. ஓகே, அதுக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும்? அது மங்கலம், இந்த 4 கிலோமீட்டர் மங்கலம். ஓகே, அந்த கார் இருக்குது. காரில் வரவங்க அங்கே பார்க் பண்ணிட்டு 3 கிலோமீட்டர் நடக்கணும். ஸ்கூல் லீவில் 5 நாள் 10 நாள்னா எல்லாம் ஃபுல்லாகிடும். லாட்ஜு, ஹோட்டலு, கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம். போகிற வழியிலேயே உங்களுக்கு 2-3 டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது செல்ஃபி பாண்டா, பாண்டா பார்க், சாக்லேட் ஃபேக்ட்ரி எல்லாமே இங்கே தான் இருக்குது. இதுவும் ஒரு அட்வென்ச்சர் பார்க் தாங்க. ஏலகிரியில் கூலிங்லாம் எப்படின்னா இருக்கும்? நார்மலாக இருக்கும். ஆமாம், காலையில் சாயந்தரம் கூலிங்காக இருக்கும். ஓகே, மதியத்தில் கொஞ்சம் வெயில் தான். ஓகே, வந்துட்டோம். Pebbles Tamil. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி தாங்க வந்திருக்கேன். ஏலகிரியில் ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டேரா பார்க் தான். சீசன் டைமில் ரொம்ப கூட்டமாகவே இருக்கும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கார் பார்க்கிங் வச்சு உள்ளே போயிட்டு பேர்ட்ஸ் தான் இந்த இடத்துல ஒரு மெயின் சப்ஜெக்ட்னே சொல்லலாம். இங்கே நீங்கள் பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வாங்க இந்த ஃபண்டேரா பார்க்குள்ளே போகிறதுக்கு என்ன ஃபேரு, உள்ளே போனால் என்னென்ன பேர்ட்ஸை பார்க்கலாம், எப்படிலாம் ஃபீட் பண்ணலான்றதை என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். நீங்களும் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபண்டேரா பார்க்கோட டிக்கெட் காம்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டிங் ஃபார்ம் அனிமல்ஸ், பேட் வாக், அக்வா வாக், இது தாங்க மெயின். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் 3 ஆக்டிவிட்டீஸோட வரதா ஒரு ஆளுக்கு 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 90 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கிறவங்க ஆஃப் டிக்கெட்டாக கருதப்படுது. 120 சென்டிமீட்டருக்கு அபோவ் இருக்கிறவங்க எல்லாமே அடல்ட்டு தாங்க. ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 சினிமா இருக்குது, ட்ரெயின் இருக்குது, நெட் கிரிக்கெட் இருக்குது, ஃபிஷ் ஸ்பா இருக்குது. இந்த 4த்தில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஸ்பெஷல் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் மெயின் டிக்கெட் எடுக்கும்போது சேர்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அதை இங்கே வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். நான் எடுத்தது நார்மல் என்ட்ரி டிக்கெட் தாங்க. அடல்ட்டுக்கு 300 ருபீஸ். வெல்கம் பேக் டு ஃபண்டேரா என்ட்ரி. உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. செம்மையாக இருக்குது. உள்ளே என்ட்ரி ஆகும்போது நல்லா கூலிங்காக இருக்குது. முழுக்க நான் தான் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே பயணிக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி நான் டனல்குள்ளே தாங்க போக போகிறேன். டனல் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன சைஸ்! ஃபிஷ்ஷு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. சின்ன ஃபிஷ்லேருந்து பெரிய ஃபிஷ் வரைக்கும் ரொம்பவே கூலிங்காக இருக்குது. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது இங்கே நிறைய கோல்டன் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காடு, அதை தாண்டின உடனே மீன் குகை, அதை தாண்டின உடனே அருவி, இதெல்லாமே பார்த்துட்டே வரும்பொழுது உங்களுக்கு அடுத்ததாக இருக்கிறது இங்கே 1000 பொற்காசுகள். எப்படி இருக்குது பாருங்களேன். கலர்ஸ் கற்றுக்கணுன்னா கூட இந்த மீன் தொட்டியை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செம ஒர்த்து வருமா, ஒர்த்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குற இந்த மீன் தொட்டியில் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது. ஃபண்டேரா பார்க்கில் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். பின்னாடி ஒரு நல்ல ஃபால்ஸ், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வாங்க அடுத்து என்னெல்லாம் விளங்குறதுன்றதை நம்ம பார்க்கலாம். நார்மலாக எல்லா இடத்துலையுமே இருக்கிற மாதிரியான பறவைகள்லாம் இல்லைங்க, வித்தியாசமான பறவைகளாக தான் இருக்குது. இப்போ வாங்க கோழிகளில் வித்தியாசமான கோழிகளாக நான் உங்களுக்கு காட்டுறேன். பிரம்மா
சால்மோன் ஃபேவரட். இதோட கால் ரெக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. சில்கி கோழி முட்டையெல்லாம் கூடையில் போட்டுட்டு சூப்பராகவே இருக்குது. சிஸ்லிகேன் பட்டர் கேப் செம்மையாக இருக்குங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே ஏதாவது ஒரு என்ன ஆகட்டும் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. எல்லாமே இன்டர்நேஷ்னல் ப்ரீடு மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க அடுத்து என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஜெர்மன் அங்கோரா செம்மையாக இருக்குங்க. இந்த முயல் ஒரு வெள்ளை முயல், ஒரு ப்ரௌன் முயல். இங்கே நிறைய ரேபிட் இருக்குது. ரேபிட்டுக்கு ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபீட் பண்ணலாம். இந்த முயலை பார்க்கும்போது இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டாக போயிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா முயல் ரத்தம். முடியெல்லாம் கருமையாக்கணும்னா இந்த முயல் ரத்தத்தை யூஸ் பண்ணலாம். எவ்வளோ முயலுங்க பக்கத்துலேயே நிற்கிது, பயந்தும் ஓடலை, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்ததாக நீங்கள் இப்போ பார்க்குறது இகுவானா. நம்மளோட சிறுவர் பூங்காலேயே இகுவானாவை பார்த்துருக்கேன். இது வீட்டில் வளர்க்குற ஒரு அற்புதமான பிராணி தாங்க. செம்மையாக இருந்துச்சு. அதுவும் இந்த மரத்துலேருந்து ஜம்ப் பண்ணி இந்த கம்பிக்கு வரும் சீன் பார்க்கணுமே, பயந்துட்டேங்க ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் பார்க்குறதா மேர்மோசெட். இது தென்னாப்பிரிக்கா வகையை சேர்ந்த ஒரு அற்புதமான குரங்கு. பச்சவந்தி வாக் பண்ணி போகிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ரேட், கோய்ப்பூர் ரேட். ரொம்ப அதிசயமாக இருக்குங்க. இது வந்து ரொம்ப சின்ன இடம் தான் இது. ஆனால் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 8-9 ரேட் இருக்குது. அதில் ஒயிட் ரேட் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. பாருங்களேன், ஆக்சுவலி வந்து சைஸ் வந்து ரொம்பவே சின்னது. பட் ஆனால் இது ஜம்ப் ஆகி வெளியே எங்கேயும் ஓடலை, இங்கேயே தண்ணியிலேயே தான் இருக்குது. எவ்ரிடே த 25% ஆஃப் த பாடி வெயிட். குட் ஸ்விம்மர்ஸ். they can live 29 days without food. சான்ஸே இல்லைங்க. ஒரு மாதம் சாப்பிடாம இந்த ஏரியாவில் உயிர் வாழ முடியுமா? அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச் இவ்வளோ கிட்ட இருந்து நான் பார்த்ததே இல்லைங்க. கிட்டத்தட்ட என் ஹைட் இருக்கு. இவ்வளோ கிட்டேருந்து 2 ஆஸ்ட்ரிச் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாங்க அடுத்து இன்டர்நேஷ்னல் டாக் இங்கே இருக்குது. ஹஸ்கீஸ் கூட போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்துட்டு வரும்பொழுது நம்ம இங்கே பேட் ட்ரை பண்ணலாங்க. சுத்தம்டா. ஆனால் 3 பேர் இருக்காங்கடா, அவனுக்குனால ஒரு பிரச்சனை இல்லை. கம்மா தூண்டு நீ பண்ணுற அச்சேட்டு இருக்குத்தியா. இன்டர்நேஷ்னல் டாக் ஷோவில் சூப்பராக ஷோஸ் பண்ணுறதுல இதை அடிச்சிக்கவே முடியாது. த எக்ஸைட்டிங் பாப்புலேஷன் வேர் பிரீட் இன் 7 பேர். இது மின்பின், இதோ இருக்காரு மின்பின். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஆக்சுவலி இதோட ஹைட்டு 3 இன்ச்சு அந்த 4 இன்ச்சு தான் இருக்கும். இந்த பசு நினச்சா இந்த கம்பி மேலே ஏறி இப்படிக்கா வரலாம். ஆனால் எல்லாமே வந்து உங்களுக்கு தள்ளியே நிற்கிது. இதை பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. காலை இவ்வளவு சின்ன காலை நான் இப்போ தான் பார்க்குறேன். செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நார்மலாக நீங்கள் பார்க்குற காலை மாதிரி இல்லை, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நார்மல் வாத்து பார்த்துருக்கீங்க, மயில் வாத்து பார்த்துருக்கீங்களா? மயில் கழுத்து வாத்து என்ன ஒரு ஸ்விம்மிங்கே, சூப்பராக இருக்குங்க. ஒரு நார்மலான ஒரு ஜூ மாதிரி இந்த ஃபண்டேரா பார்க்கை நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஒவ்வொரு விஷயமுமே வித்தியாசமானது தான் இருக்கும். உங்களுக்கு இந்தியாவிலேயே பார்க்க முடியாத பலதரப்பட்ட அனிமல்ஸை நீங்கள் இந்த ஃபண்டேரா பார்க்கில் பார்க்கலாம். என்னடா 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்களே உள்ளே அப்படி என்ன இருக்க போகுதுன்னு நான் நினச்சேன். பட் உண்மையிலேயே சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏலகிரியில் மஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான பார்க் பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டேரா பார்க் தாங்க. இது ஃபண்டேரா பார்க் இல்லைங்க, ஃபண்டேரா பார்க். ஃபன் தான், நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஃபன் தான். செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு. ஃபார்ம்லலாம் நீங்கள் பார்க்குற அனிமல்ஸை இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஹார்ஸை பார்த்துறீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது டாங்கி. என்னை பார் யோகம் வரும்.
டாங்கியை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எனக்கு பாக்கியராஜ் சார் தான் ஞாபகம் வரார். எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது அற்புதமான அழகான சின்ன ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி செக்ஷன்ல உங்களுக்கு 10க்கும் மேற்பட்ட ஆட்டுக்குட்டிகள் இருக்கு. ரொம்பவே கிளீனா இருக்கு. அதுலயும் மெயினா சொல்லணும், இந்த குழந்தைகளோட இருக்கிற ஆட்டுக்குட்டி உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. இவரெல்லாம் பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க. பேர்ட் போகலான்னு பார்த்த உடனே சிப்பி பாறைக்கு கோவம் வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது பேர்ட்ஸ். இந்த ஃபண்டோரா பார்க்கை நல்லா சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் இங்கே இருக்கு. பக்கத்துலேயே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான கேன்டீனும் அவைலபிளாக இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பேர்ட்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம சென்னையில் பார்த்த இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் பார்த்த பேர்ட்ஸ் எல்லாமே தான் க்ரியேட்டிவிட்டி பேஸ். பல ஃபாரின்லேருந்து கூட எடுத்துருக்கலாம். பட் சேம் அதே கான்செப்டில் தான். ஃபஸ்ட்டு இவங்க தான் பேர்ட்ஸ் ஃபீடிங்குள்ளே வரும்பொழுது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. என் கூட 2 ஃபேமிலியும் இருந்தாங்க. அவங்க கிட்ட ஏகப்பட்ட கிளிகள் வந்தது. சென்னையில் இருக்கிற அந்த பேர்ட்ஸ் சரணாலயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சவர்ண கிளியெல்லாம் ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கிட்ட போகிறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. பட் பண்டோரா பார்க்கில் உங்களுக்கு இந்த பஞ்சவர்ண கிளி நம்ம கையிலேயே நின்று ஷோல்டரில் நின்று இந்த சீட்ஸை சாப்பிடும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக பார்க்கறது காக்டெயில். ஒயிட் காக்டெயிலில் எல்லோ. எவ்வளோ பேர்ட்ஸுங்க. உண்மையை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ இந்த ஒரு பேரட் இவ்வளோ கிட்ட இருந்து என் கிட்ட பார்க்குதுன்னும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபீட் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இங்கே நீ ரொம்ப அழகாக இருக்கு. ஹே நீ ரொம்ப அழகாக இருக்கு. டே பஞ்சவர்ண கிளி, பச்சை கிளி. ஓகே ஓகே, கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே ஏகப்பட்ட பேர்ட்ஸ் இருக்குது. அதுவும் பக்கத்தில் வந்து வேறு நின்று பேசிகிட்டு இருக்கு. அதுவும் ஊஞ்சல்லாம் ஆடும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்லலாம் உங்களுக்கு பேரட்டை பார்க்கலாம். ஒயிட் கோவப்படாதீர்கள், பேசிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. பேர்ட் ஷோவில் வந்தீங்கன்னு வச்சுங்க, அதுவும் ஃபீட் பண்ணுறது ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை பண்டோரா பார்க்கில். ஃபன் டேர் பார்க் என்ஜாய்மெண்ட் நீங்கள் செம்மையாக பண்ணலாம். நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். பேசு, என்ன பேசுகிற? பேசு. இந்த பேர்டு பேசுதுங்க. டேய் பேசுகிற டேய். டேய் பேசுகிறா டேய் பேசுகிறா. எனக்காக எதாவது பேசுகிறா. What's your name? சூப்பராக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அதுவும் இந்த பேரட்ஸோட அந்த இசையை கேட்கும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நிறைய பேரட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 பேரட்ஸ்க்கு மேலே இங்கே இருக்குது. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க இதுக்குள்ளே வந்து பார்க்கும்போது. நீங்களும் இந்த ஃபண்டோரா பார்க் வரும்போது பேர்ட் ஃபீடிங்கு மறக்காவாங்க. சூப்பராக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த ஃபண்டோரா பார்க்கில் வித்தியாசமான அனிமல்ஸ் ஆகட்டும், நீங்கள் ஃபார்மில் வளர்க்குற மிருகங்கள் ஆகட்டும், பேரட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய வகையான பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ஒர்த்து தான் நான் சொல்லுவேன்.
அதுவும் மறக்காமல் இந்த பேர்ட் ஃபீடிங்குள்ளே போய் பாருங்கள். சான்ஸே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு கேன்டீனில் ஒரு டீயை டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய பெப்பிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். கடவுள் ஐம்பொறிகளையும் அதனால் வரும் ஆசைகளையும் ஒழித்தவர். அப்படிப்பட்ட இறைவனின் திருவடிகளை வணங்குபவர்கள் பிறப்பு இறப்பு இல்லாமல் நிலைத்து வாழ்வார். பெபிள்ஸ் தமிழ்.